சீனாவை சேர்ந்த கல்வியாளரான ஸ்குவின் ஜியாங் சமீபத்திய உலகளாவிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து தனது துல்லியமான கணிப்புகளுக்காக சீனாவின் நாஸ்டர்டாமஸ் என்று அழைக்கப்படுகிறார். 2024ஆம் ஆண்டில் ஒரு லெக்சரின் போது அவர் 3 முக்கிய கணிப்புகளை முன்வைத்தார். அவற்றில் 2 ஏற்கனவே உண்மையாகியுள்ளதை அடுத்து 3வது கணிப்பு குறித்துதான் அதிகம் பேசப்பட்டு வருகிறது. 2024ஆம் ஆண்டில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்று மீண்டும் அதிபராக ஆட்சிக்கு வருவார் என்றும், அமெரிக்கா ஈரானுடன் நேரடி போரில் ஈடுபடும் என்றும், ஈரானுடனான இந்த போரில் அமெரிக்கா தோல்வியை சந்திக்கும் என்றும் சீனாவை சேர்ந்த கல்வியாளரான ஸ்குவின் ஜியாங் கணித்துள்ளார். இதில் 2 ஏற்கனவே நடந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்குவின் ஜியாங் என்ற அந்த நபர் கல்வியாளர், எழுத்தாளர் மற்றும் வரலாற்று ஆசிரியர் ஆவார். புவிசார் அரசியல் கோட்பாட்டாளராகவும் அவர் அறியப்படுகிறார். இவர் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர். பின் பல பள்ளி மற்றும் பல்கலைக்கழகங்களில் முக்கிய பொறுப்புகளையும் வகித்து வந்திருக்கிறார். தனது கணிப்புகளை பிரெடிக்டிவ் ஹிஸ்டரி என்ற தனது யூடியூப் சேனல் மூலம் பகிர்ந்து வருகிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு ஆன்லைன் லெக்சர் ஒன்றில்தான் இந்த கணிப்புகள் பற்றி அவர் பேசியிருக்கிறார். தற்போதைய சூழலுடன் வரலாற்று நிகழ்வுகளை ஒப்பிட்டும் பேசி வருகிறார். கடந்த மாதம் இறுதியில் தொடங்கிய போர் குறித்த அவரது பழைய விளக்க வீடியோக்கள் வைரலானதை அடுத்து தற்போது சர்வதேச கவனத்தை பெற்று வருகிறார். கடந்த 1 வாரத்திற்கு முன்பு அவர் அளித்த பேட்டி ஒன்றில் ஈரான் அமெரிக்காவுடனான இந்த போருக்கு கடந்த 20 ஆண்டுகளாக தயாராகி வருவதாகவும், அமெரிக்காவை விட ஈரானுக்கே அதிக நன்மைகள் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கடந்த ஆண்டு நடந்த 12 நாட்கள் மோதலுக்கு பின் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் திறன் குறித்து ஈரான் ஆராய்வதற்கு நிறைய நேரம் கிடைத்ததாக அவர் மேலும் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு நேரடியாக மற்றும் மறைமுக ஆதரவு தெரிவிக்கும் ஹெஸ்புல்லா, ஹவுதீஸ், ஹமாஸ் போன்ற அமைப்புகள் அமெரிக்காவின் மனநிலையை நன்றாக அறிந்திருப்பதால் அமெரிக்க சாம்ராஜ்யத்தை பலவீனப்படுத்தி அழிக்க உத்திகள் அவர்களிடம் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். அதோடு ஈரான் படைகள் அமெரிக்க சொத்துக்கள் மற்றும் தளங்களை குறிவைத்து தாக்கி வருகிறார்கள். கடைசியில் ஈரான் இந்த நாடுகளின் உயிர் நாடியான நீர் உப்பு நீக்கும் ஆலைகளை தாக்குவார்கள். ஏனெனில் அவர்களிடம் நன்னீர் விநியோகம் இல்லை என்று அவர் கூறியுள்ளார். மேலும் சவுதி அரேபியா தலைநகரான ரியாத்தில் உள்ள நீர் உப்பு நீக்கும் ஆலையை ஈரான் அழித்துவிட்டால் அங்கு வசிக்கும் 10 கோடி மக்களுக்கு 2 வாரங்களில் தண்ணீர் இல்லாமல் ஆகிவிடும் என்று ஸ்குவின் எச்சரித்துள்ளார். ஸ்குவின் ஜியாங்கின் இந்த கணிப்புதான் தற்போது இணையத்தில் படு வைரலாகி பேசும் பொருளாகி வருகிறது.